ஹாய் guys, வெல்கம் டு மனப்பிராந்தி. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம மார்வல் கடைசியாக என் கேமில் படுத்தது, அப்புறம் ஸ்பைடர்மேன் வச்சு நோஸ்டாலஜியாக நம்ம எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி அந்த 3 ஸ்பைடர்மேனையும் கொண்டு வந்து ஒரு ஸ்கேம் பண்ணி கிட்டு கொடுத்துட்டானுங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவளை பெருசாக வந்து யோசிக்க விடல. ஏன்னா வந்து பெருசாக ஒரு லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் இருந்தாலும் அவ்வளோ யோசிக்க விடாமல் பண்ணதே அது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். மார்வல் படுத்துட்டே டாமி எந்திரின்னு சொல்லி பல வருஷமாக நம்மளும் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் டாமி எந்திரிச்ச பாடு இல்லை. அப்புறம் நிறையா சேஞ்சஸ்ஸு ஃபேஸ் 2ன்னு சொல்லி கண்ட கருமத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து கேப்டன் அமெரிக்கா தான். ஆனால் வந்து கேப்டன் அமெரிக்கா தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்லையே. அவர் தான் சாம் வில்சன், அதாவது நம்ம ஃபால்கன் இருக்கார்ல, அவர்கிட்ட என் கேமோட கடைசியிலேயே வந்து அந்த ஷீல்டை கொடுத்துட்டு போயிடுவார்ல, அந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் இப்போது ஃபால்கன் அந்த வின்டர் சோல்ஜர்னு ஒரு சீரியஸ் வந்துச்சு. அதில் இவர் வந்து ஆல்மோஸ்ட் கேப்டன் அமெரிக்காவாக பதவி ஏற்றுவார். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது, அவர் அந்த கேப்டனோட ஷூஸை ஃபில் பண்ணாரா, இப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் பிளாட்டு. இப்போ அந்த ஷீல்டை கொடுத்தது சரியா இல்லை வந்துட்டு ஏன்டா அவர் கொடுத்தாருன்னு நினைக்க வச்சுட்டாங்களாங்கிறத நம்ம அந்த ரிவ்யூவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு மேஜர் பாசிட்டிவ் வந்து சாம் வில்சன்ஸ் ஜேர்னி ஆஸ் கேப்டன் அமெரிக்கா வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு. ஆந்தனி மெக்கி நல்லா கேப்டன் அமெரிக்காவை பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போது என்னன்னா, அவர் ஃபோர்த் வால் பிரேக்கிங் மாதிரி இருந்தது. எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குல்ல அவர் மேலே, என்னடா இவர் ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது கிறிஸ் எவன்ஸ் பண்ணதை இவரால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள இருக்க கேரக்டர்ஸும் ஒரு பிராண்டு தானே, அவருக்கும் அந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்தா நமக்கு ஓரளவு ரியாலிட்டி செக் இருக்க மாதிரியும் ஒரு கனெக்ட் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து இது ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வைப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்கான திங்ஸ் பேசியிருந்தாங்க. பவர், கரப்ஷன்ஸு, அப்புறம் அந்த ஐடென்டிட்டி, இதை பற்றிலாம் நல்லா ஓரளவு இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் வைப்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் அதில் என்னன்னா, இப்போ ஸ்டீவ் ராஜர்ஸ் அதில் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக அயன்மேன் ஒரு பெரிய பவர் இருக்கும் அந்த படத்தில். ஆனால் இங்கே அதுதான் பெரிய மிஸ்ஸிங்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தண்டர் போல்ட் ராஜா ஹாரிசன் ஃபார்ட் செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு கிரே ஷேடில் அவர் பண்ண கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரும் இல்லை. அது ஃபால்கனா இப்போ வர்ற அந்த பையன் அவன் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான காமெடியெலாம் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக லேண்ட் ஆகலை. நிறையா மார்வல் படத்துலேருந்தே சில சீன்களை எடுத்து சில காமெடிகள்லாம் போட்டாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். அடுத்து நெகட்டிவ்ஸ் வந்துடுவோம். பேசிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது இந்த படத்தில். செட்டப்புக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. படமே வந்து ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை, ஆனாலும் எனக்கு பேசிங் இஷ்யூ இருக்குன்னா அந்த லெவலுக்கு தான் இருக்குது ஸ்க்ரீன் பிளே. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு மற்றவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக பயங்கரமாக போகும். அந்த மாதிரி இந்த படம் இல்லை. ரொம்ப என்ன சொல்கிறது, மொமெண்டம் அங்கங்கே லூஸ் ஆகிடுது. அப்புறம் வில்லன் வந்து ரொம்ப அண்டர் டெவலப்டுங்க. ஒரு இன்டிமிடேட்டிங்காக ஃபஸ்ட்டு இருந்தாலுமே ஒரு மோட்டிவேஷனே இல்லை, பேக் ஸ்டோரியும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. நம்ம கடைசியாக பார்த்த பெரிய வில்லன் எனக்கு தெரிஞ்சு நம்ம தேனோஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றும் வெயிட்டான வில்லனும் இல்லை, ஒரு படமும் இல்லை. டூ மெனி சப்ளாட்ஸ் வேறு இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்கான டைமும் இல்லை. இப்போது இதில் என்னன்னா, நம்ம எப்பயுமே மார்வல் படம் அப்படின்னாலே எதை பற்றி பேசுவோம், ஆக்ஷன் சீக்வன்சஸும் சிஜிஐயும் தான். இப்போ இங்கே தான் பெரிய பிரச்சனையே. ஒரு ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம். ஷீல்ட் த்ரோஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, ஆனால் அது சிஜிஐயில். இப்போ என்ன பிரச்சனைனா, கேப்டன் அமெரிக்கானாலே அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் சீன்ஸ்லாம் வந்து வெறித்தனமாக இருக்கும். ஆனால் இப்போ ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா ஆகிட்டால ஏரியல் சீக்வன்சஸ் தான் நிறையா இருக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ என்ன ஆகும், சிஜிஐ தான் டேக் ஓவர் பண்ணோம். இதுவே பெரிய இஷ்யூ. ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, மார்வல் சிஜிஐ எப்பயும் பிச்சு பதறிடுவாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பாக மார்வல் லெவலுக்கு சிஜிஐ இல்லவே இல்லை. க்ரீன் ஸ்க்ரீன்லாம் சில இடத்துல அப்பட்டமாக தெரியுது. அது புரியல எனக்கு என்ன பிரச்சனை. சரி ஓகே, எப்படியும் இந்த படம்லாம் ஓடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டானுங்க. எடுத்ததை சரி விட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு போட்டாங்களான்னு தெரில. ரொம்ப ஸ்லக்கிஷாக தான் இருந்துச்சு. இதில் வேற நீங்கள் ட்ரைலரு போஸ்டர்லேயே வந்து இந்த ரெட் ஹல்கை ஸ்பாயில் பண்ணி விட்டானுங்க. இதில் வந்து அதை கொஞ்சம் ஏதாவது தடுத்து நிறுத்தினாலே கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் கடைசியிலையாவது இருந்திருக்கும். அதையும் இவனுங்களே கழித்து விட்டானுங்க. ட்ரைலர் கட்டெலாம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்களா மார்வலே, புரியலடா என்னென்னு. கன்க்ளூஷன் பார்ப்போம். என்னன்னா, ஓவராலாக இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு வந்து நான் நினச்சதோட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. ஆனால் ஐ ப்ராமிஸ் யூ மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர் டூ லோன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டில் இது ஒரு ஃபர்கெட்டபிள் ஆவரேஜ் அவுட்டிங் தான் ஃபார் மார்வல். ஸோ ஐ ஃபீல் பேட் ஃபார் சாம் வில்சன் தான் சொல்லணும். என்ன எத்தனை டைமாக இதை வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் ஐ மைட் கிவ் அப் வாட்சிங் மார்வல் மூவிஸ் ஃப்ரம் நவ் ஆன். அட்லீஸ்ட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறத கிவ் அப் பண்ணிடலான்ட்டு தான் இருக்கேன். இதை ஆல்ரெடி இந்த வக்காண்டா ஃபார்வர்லேயே இந்த முடிவு எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம் தேவையில்லாமல் போய் பார்த்து காசு தான் வேஸ்ட்னு சொன்னோம். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். நீங்கள் இந்த தேட்டர்லலாம் ஒன்றும் பார்க்க வேணாம், ஓடிடியில் வந்தால் அதுக்கப்புறம் பாருங்க. யா தட்ஸ் இட் கைஸ். அப்புறம் மார்வல் உனக்கு ஒரு டிப்ஸு, இங்கெல்லாம் இப்போ ரீரிலீஸ் தான் ட்ரெண்டு, புரிஞ்சுதா? ஏதாவது பழைய படத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டு ஜாலியாக இருங்க, வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்பா, ராபர்ட் டவுனிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அப்புறம் ஏதாவது ஹாட் ஸ்டாரில் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், see you in the next video.